தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திமுக அமைச்சர் தோற்றுப்போனார். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திமுக அமைச்சர் தோற்றுப்போனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நேற்றைய தினம் காலை வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டது. காலை 9 மணிக்கெல்லாம் நிலவரம் தெரிந்துவிட்டது. ஆளும் கட்சியான திமுக படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். திமுக அமைச்சர்கள் ஏறத்தாழ 30 அமைச்சர்கள் வரை தோற்றுப்போனார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் ஒருவர் வாக்கு எண்ணிக்கையில் முன்னும் பின்னும் இழுபறி ஏற்பட்டது. ஆனால் நள்ளிரவில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றுப்போனதாக அறிவிக்கப்பட்டது. திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டவர் பெரிய கருப்பன். இவர் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர். கருணாநிதி மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். 20 ஆண்டு காலமாக திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் பாலியல் பிரச்சனையில் சிக்கியவர். ஒரு பெண்ணோடு தனிமையில் இருந்த அந்தரங்க வீடியோக்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது பெரிய கருப்பன் கருணாநிதியிடம் இது பழைய வீடியோ என்று சொல்லி சமாளித்தார். பெரிய கருப்பன் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். அவர் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் த.வே.க. வேட்பாளரிடம் தோற்றுப்போனார். தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போனது திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை.